அகத்திக்கீரை கறிமுது பண்ணுறதுக்காக கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன். அது நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சின்னு இருக்கு. வெடித்து முடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் இதை போட்டுருக்கேன். இது நல்லா வறுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக ஆன உடனே கிள்ளி வச்சுன்னு இருக்க அகத்திக்கீரையை நாம் போட வேண்டியதான். அகத்திக்கீரையை முதல் நாள் நைட்டே புளி வச்சுருந்தோம். நறுக்கக்கூடாது. துளி துளியாக ஜலம் விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடியும் உப்பு 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு போட வேணாம், கீரைக்கு உப்பு தாங்காது. கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா அது வதங்கிடுது. ஒரு மூடி தேங்காய், ஃபுல்லாக நிறைய தேங்காய் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கசக்கும் இந்த இது. தேங்காய் போட்டு வதக்கின்றலாம். தேங்காய் லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம். இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுவா. தேங்காயும் சர்க்கரையும் கீரை நல்லா வெந்தப்புறம் லாஸ்ட்டில் தான் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி போட வேண்டாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறமா எடுத்துட்டுலாம். முடிஞ்சுடுத்து கறிமுது. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கா. இப்போது அகத்திக்கீரை பண்ணின அதே பாண்டியில் நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்செடுத்து இப்போது 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கருவேப்பிலை. இது நல்லா பொன்னிறமாக ஆனப்புறமா இப்போ துருவி வச்சுருக்கிற 2 வாழைக்காய், 2 வாழைக்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்ட வாழைக்காங்கிறதுனால ஈஸியாக இதில் வெந்துடும். ஃபஸ்ட்டு துருவிட்டு இதோட சேர்க்க வேண்டியதான். ஓரளவுக்கு ரோஸ்ட்டாக எடுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவலை சேர்க்க வேண்டியதான். உப்பு சேர்த்துக்கணும். தேங்காய் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூனுக்கு மேலேயே. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரோஸ்ட்டாக எடுத்து இறக்கிடலாம். நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி.